ஹாய், ஹாப்பி டு see you again. லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் டிசைட் பண்ணி அதுலேருந்து எப்படி நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இடங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ரைஸ் செக் எப்படி பண்ணுறதுலாம் பார்த்தோம். அதில் ஃப்ளைட்ஸ், அக்கமடேஷன், ஃபுட் அண்ட் பெவரேஜ், கேஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் மெனு வரைக்கும் செக் பண்ணி இதெல்லாத்தோட ஒன் டே ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு கண்டுபிடிச்சோம். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் எபிசோட் 1. அப்போ தான் எல்லா ஸ்டெப்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ரீவியஸ் எபிசோட்ல ஃப்ளைட்ஸை பற்றி ப்ரீஃபாக தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த எபிசோட்ல இன்னும் டீட்டெயில்டாக அதை பற்றி பார்க்க போகிறோம். when to look for flights, where to look for flights, things to consider before booking flights. அதுக்கு முன்னாடி ஒரு குவிக் கிளாரிஃபிகேஷன். பட்ஜெட்லேருந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா டெஸ்டினேஷன்ஸ் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம். வாட் இஃப் ஐ ஆல்ரெடி ஹாவ் அ டெஸ்டினேஷன் இன் மைண்ட்? இப்போ நான் ஜப்பான் தான் போகிறேன் அப்படின்னு ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பிளானிங் ஸ்டார்ட் பண்ணுறது? ஈவன் இஃப் யூ ஹாவ் அ டெஸ்டினேஷன் இன் மைண்ட், என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போவுமே ப்ரைஸ் செக் பண்ணி ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது தான். அப்போதான் நம்ம அந்த இடத்துல எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் பண்ணலாம், என்னென்ன இடங்கள்லாம் ஃபிட் பண்ணலாம்னு எல்லாமே பார்க்க முடியும். ஸோ ஃப்ளைட்ஸ் தேடி பார்க்கலாமா அப்போ? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்போலேருந்து ஃப்ளைட்ஸ் தேட ஆரம்பிக்கிறோம்? நான் எப்போதுமே டொமஸ்டிக் ட்ரிப்புக்கு குறைஞ்சது 3 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸுக்கு எஸ்பெஷலி ஒரு பிகினரா இருந்தா மினிமம் 5 months முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அண்ட் அதே டைம் தான் ஐ ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் ஃபிளைட்ஸ். ஆன் வாட் பேசிஸ் நான் ஃபிளைட்ஸை தேடுவேங்கிறது தான் பார்க்க போறோம். we are not going to book the flights straight away. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான டெஸ்டினேஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பிளான் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 8 to 9 மாசத்துக்கு முன்னாடியே ஃபிளைட் ப்ரைஸஸை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போதான் எனக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ரூட்டுக்கு இதுதான் இதோட ரேஞ்ச், இதுதான் இதுக்கான ரீசனபிள் பிரைஸ், இல்ல இது ஜாஸ்தியா இருக்கு கம்மியா இருக்குன்னு அதை பார்க்க தான் தெரியும். உதாரணத்துக்கு ஜப்பானோ இல்ல யூரோப்லயோ அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது இட் ரிக்வயர்ஸ் a lot of time for planning. ஸோ ஃபிளைட்ஸ் எப்படி ட்ராக் பண்றது, I will show you in a bit. நான் பேசிக்கலி ஃப்ளைட் ட்ராக்கிங் அந்த அளவுக்கு கவலைப்பட மாட்டேன் அன்லெஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரிப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சவுத் கொரியா போகும்போது எனக்கு வந்து ஒரு நாமினலான ப்ரைஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளைட் வேணும் அப்படின்றதுல நான் கீனாக இருந்தேன். அதனால ஐ ட்ராக் ப்ரைஸஸ் ஃபார் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், சென்னை டு இன்சான் ரூட். மற்றபடி யூ டோன்ட் ஹாவ் டு திங்க் அ லாட் அபவுட் தட். நெக்ஸ்ட், வேர் டு ஐ லுக் ஃபார் ஃப்ளைட்ஸ்? நான் எப்பவுமே என்னோட ஃப்ளைட் சர்ச்சிங்கை கூகுள் ஃப்ளைட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கூகுள் ஃப்ளைட்ஸ்க்கு அடுத்தபடியாக ஸ்கை ஸ்கேனர் யூஸ் பண்ணுவேன். both has some distinctive features. எனக்கு பர்சனலி கூகுள் ஃப்ளைட்ஸோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஓவரால் மேப் வியூவில் எங்கெங்கே போகலாம் வரலாங்கிறத பார்க்குறது அண்ட் அது லோடிங் ஸ்பீட்லேருந்து எல்லாமே வந்து ஈஸியராக இருக்கும் ஸ்கை ஸ்கேனரை விட. ஸ்கை ஸ்கேனர் ஆன் தி அதர் ஹேண்ட் இட் வில் ஷோ யூ டிஃப்ரெண்ட் ஃப்ளைட் காம்பினேஷன்ஸ். அல்ட்ரா பட்ஜெட்லேருந்து ஆரம்பிச்சு நாமினலான ஃப்ளைட்ஸ் அண்ட் ஹை அண்ட் ஃப்ளைட்ஸ்னு எல்லாமே காட்டும். எஸ்பெஷலி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, பேக் பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஸ்கை ஸ்கேனர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. பெய்டு ஆப்ஸ் எல்லாம் ரீசென்ட்லி வந்து ட்ராவல் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்க, ஜோமாங் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்துட்டு எவ்ரி மந்த் ஆர் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸ்க்கு தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பே பண்ணி நம்ம அது யூஸ் பண்ணுறோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் போகிறோம் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ பேசிக்கலி யூ கேன் யூஸ் கூகுள் ஃப்ளைட்ஸ் அண்ட் ஆர் ஸ்கை ஸ்கேனர். There are a few very important things that I consider before booking a flight. Flights தேடும் போதே நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஒரு ஃப்ளைட் ஃபேர் வந்து கம்மியாக இருக்கும் இன்னொரு ஃப்ளைட் ஃபேரை விட. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ஏஷியா 25,000க்கு கொடுக்குறாங்க, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அதே ஃப்ளைட்டை வந்து 31,000க்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஏர் ஏஷியாவில் உங்களுக்கு பேகேஜ் இருக்காது, சீட்ஸ் இருக்காது, மீல்ஸ் கூட இருக்காது. வேறஸ் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் உங்களுக்கு சீட்ஸ், மீல், செக் இன் பேக்கேஜ்னு எல்லாமே இன்க்ளூடடாக அந்த ப்ரைஸில் வரும். நீங்கள் இதெல்லாம் அடிஷ்னலாக ஏர் ஏஷியாவில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆர் இதை விட ஜாஸ்தியாகவே வரதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ அதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் கரெக்டான கன்வீனியன்ட்டான ஃப்ளைட்ஸை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக நான் பார்க்குறது ஃப்ளைட் டைமிங். எத்தனை மணிக்கு நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனில் போய் ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிட் நைட்டில் 1:30, 3:30 AM அந்த மாதிரி டைமில் வந்து ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. யூ வில் நாட் ஹேவ் ஆக்சஸ் டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், சப்வேயோ இல்லை வந்து பஸ்ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. அப்போ வந்து கண்டிப்பாக யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் ப்ரைவேட் டாக்ஸி ஆர் டாக்ஸி ஹெயிலிங் ஆப். ஸோ அப்போ வந்து உங்கள் பட்ஜெட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் கண்டிப்பாக. அன்டில் அண்ட் அதர்வைஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் ஆகுது, விச் இஸ் அஃபோர்டபுள் பை மீ 2,500 or 5,000 or 8,000 which ever the amount is, அது எனக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு நீங்கள் அதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா you can go for midnight flights. ஆனால் அடுத்த விஷயம் என்னன்னா, நீங்கள் அத்தனை மணிக்கு போறீங்கன்னா you need a place to crash. ஸோ போன உடனே நீங்கள் அந்த மிட் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கு உங்களுக்கு ஒரு இடம் வேணும். ஒரு நைட் நீங்கள் வந்து you have to book for a accommodation. அதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் போய் லேண்ட் ஆன உடனே you can't start your day. உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட் தேவைப்படும் அண்ட் அந்த டே வந்து நீங்கள் ஸ்லோவாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும்.
அதெல்லாம் வந்து உங்களோட கன்வீனியன்ஸை பொறுத்து வெதர் இட் வில் ஃபிட் யூ ஆர் நாட், கன்வீனியன்ட்டா இல்லையா, அன்னைக்கு நாள் வேஸ்ட் ஆனா பரவாயில்லையா, இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு யூ ஹேவ் டு திங்க் அபவுட் த ஃபிளைட். அதே மாதிரி ஒரு சில சீப்பர் ஃபிளைட்ஸ் வந்து லேஓவர்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன மாதிரி லேஓவர்ஸ் இருக்குங்கிறத கவனமா பார்க்கணும். சிலது வந்து 10 ஹார்ஸா இருக்கும் உங்களோட டோட்டல் டிராவல் டியூரேஷன், சிலது 18 ஹார்ஸா இருக்கும். ஏன்னா லேஓவர்ல வந்து 8 ஹார்ஸ் 9 ஹார்ஸ்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அப்போ வந்து அங்கேருந்து ஏர்போர்ட்ல இருந்து யூ கான் ஸ்டெப் அவுட் பிகாஸ் யூ நீட் அ விசா. இப்போ விசா ஃப்ரீ இல்லாத ஒரு கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர்ல உங்களுக்கு 16 மணி நேரம் லேஓவர் அப்படின்னா நீங்க ஏர்போர்ட்லேயே தான் 16 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு டேவே வேஸ்ட் ஆயிரும். லேஓவர் இருக்கிறது தப்பு இல்லை, ஏன்னா வந்து லாங் ரூட்ஸ்க்கு கண்டிப்பா லேஓவர் இருக்க தான் செய்யும். ஆனா அது எவ்வளோ நேரம் அண்ட் உங்களுக்கு ஒரு டேல எவ்வளோ நேரம் அதனால போகுது அப்படிங்கறத நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். எனக்கு வந்து ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் அப் டு 8 ஹார்ஸ் இன் அன் ஏர்போர்ட். அதுக்கு மேல போச்சுன்னா ஐ ஒன்ட் கன்சிடர் தட் ஃபிளைட். இன்னும் ஒரு ஆப்ஷன் என்னன்னா, இஃப் யூ ஹேவ் அ வெரி லாங் லேஓவர், சே 16 ஹார்ஸ் இருந்ததுன்னா மேபி அன்னைக்கு டே டைம்ல உங்களுக்கு அது ஃபாலோ ஆச்சுன்னா நீங்க அந்த கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் தாய்வான்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது எனக்கு ஸ்கூட்ல வந்தேன். அப்போ தாய்வான்ல இருந்து சிங்கப்பூருக்கு வரும்போது ஐ ஹேட் 16 ஹார்ஸ் ஆஃப் லேஓவர். ஸோ சிங்கப்பூர் வீசா எடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு டே வந்து வெளியில சிங்கப்பூர் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்ப நைட் ஃபிளைட்டுக்கு முன்னாடி வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ சிங்கப்பூர் மாதிரியான ஒரு இடத்துல லேஓவர்னா பிரச்சனையே இல்லை, அங்கே நிறைய திங்ஸ் இருக்கு பண்றதுக்கு ஈவன் வித்வுட் அ விசா. ஸோ அதெல்லாம் முன்னாடியே நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணலான்னு உங்க டைம் ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ ஒன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நெக்ஸ்ட் கனெக்டிங் ஃபிளைட்ஸ். இப்போ நம்மளோட லாங் ஹால் ஃபிளைட்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கண்டிப்பா வந்து லேஓவர் இருக்கும். பட் யூ ஹேவ் டு கீன்லி நோட் வெதர் யோர் டிக்கெட் இன்க்ளூட்ஸ் த என்டையர் லெக் ஆஃப் யோர் ட்ரிப். அதாவது நீங்க புறப்படுற உங்க ஹோம் சிட்டிலேருந்து உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் வரைக்கும் ஒரே டிக்கெட்ல இன்க்ளூடடா வருதா இல்லையா, அதாவது சேம் கேரியரா இல்லையா அப்படின்னு கண்டிப்பா பார்க்கணும். இப்போ ஸ்கை ஸ்கேனர் மாதிரி ஆப்ஸ்ல வந்து நல்ல சீப்பர் காம்பினேஷன்ஸ்லாம் காட்டும். இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு என்னென்ன ஃபிளைட் காம்பினேஷன்ல நமக்கு சீப்பரா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல செல்ஃப் டிரான்ஸ்ஃபர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் இப்போ துபாய்க்கு போறேன், எனக்கு இங்கேருந்து துபாய் போறதுக்கு ஒமன் ஏர் வந்து சீப்பா காட்டுது. அது எப்படி காட்டுதுன்னா, சென்னை டு ஒமன், ஒமன்ல எனக்கு வந்து 4 மணி நேரம் லேஓவர், ஒமன்ல இது துபாய் அப்படின்னு காட்டுது. செல்ஃப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு போட்டிருக்கு. செல்ஃப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா நான் இங்கேருந்து ஒமனுக்கு போய் அங்க லேண்ட் ஆகுறேன், ஐ எம் என்டரிங் ஒமன் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அங்க நான் லேண்ட் ஆகி திரும்ப நான் வந்து என்டர் பண்ண போறேன், அவங்களோட கண்ட்ரிலேருந்து நான் துபாய் போறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஐ நீட் டு ஹேவ் அ டிரான்சிட் விசா ஆர் தேர் கண்ட்ரிஸ் விசா whichever is applicable. உங்க ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எங்க போய் நிப்பாட்டுதோ அங்க நீங்க என்டர் ஆகிறதா அர்த்தம். அண்ட் இமிகிரேஷன் கிளியர் பண்ணணும். ஸோ உங்களோட அடுத்த லெக் வந்து நீங்க ஒமன்ல இருந்து துபாய் போறீங்கிற மாதிரி ஏறணும். வேற ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட்ஸ் ஃபுல் ஃபேரும் கவர் ஆகுது. அண்ட் எல்லாத்துக்கும் ஒரே கேரியர்னா உங்களோட லக்கேஜ் உட்பட எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு. நீங்க இங்கேருந்து உங்க ஹோம் சிட்டிலேருந்து நீங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் போற வரைக்கும் அதே கேரியர்ல தான் போவீங்க. உங்களுக்கு போர்டிங் பாஸ்லாம் முதலே கொடுத்துருவாங்க. நீங்க டிரான்சிட் ஏரியால தான் உங்க லேஓவர் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இமிகிரேஷன் கிளியர் பண்ண வேண்டாம். யூ டோன்ட் நீட் டு ஹேவ் அ விசா இன் மோஸ்ட் கண்ட்ரீஸ். ஆனா தேர் ஆர் சர்டன் கண்ட்ரீஸ் நீங்க ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போலனா கூட யூ நீட் டு ஹேவ் அ ஏர்போர்ட் டிரான்சிட் விசா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கெஸ் யூஎஸ், யூகே, ஷெங்கன் ஏரியா அந்த மாதிரி இடங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாமும் செக் பண்ணணும் விசா அப்ளை பண்ணும்போது. எப்போ நீங்க செல்ஃப் டிரான்ஸ்ஃபர் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இன்னொரு கண்ட்ரிக்கு போய் அவங்களோட விசாவை எடுத்து உங்களுக்கு ஆம்பிள் ஆஃப் டைம் இருந்து இமிகிரேஷன் கிளியர் பண்ணி திரும்ப ரீஎன்டர் ஆகி உங்களோட பேகேஜ் செக்இன் பேக் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த டைமும் இருந்து உங்களுக்கு ரேட்டும், அதாவது டிக்கெட் ஃபேரும் உங்களுக்கு வந்து சீப்பரா இருந்ததுனால், ஃபுல் ரவுண்ட் ட்ரிப்பும் ஒரே கேரியர்ல போறதை விட உங்களுக்கு டிக்கெட் பிரைசஸ் கம்மியா இருந்ததுன்னா யூ கேன் கன்சிடர் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபிளைட்ஸ். ஸோ சீப் ஃபிளைட்ஸா இருந்தாலும் பல விஷயங்களை நீங்க நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புக் பண்றதை பத்தி யோசிங்க. ஒரு 3000 ரூபாயோ இல்ல 4000 ரூபாயோ சேவ் பண்றது வர்த்தா இல்லையா, அது பண்றதுனால வேற எங்கேயாவது அடிஷனலா செலவாகுதா அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க யோசிக்கணும். இப்போ இந்த எபிசோட்ல நம்ம ஒரு ஃபிளைட்ஸை வந்து எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறது, என்னென்ன ஆங்கிள்ஸ்ல எல்லாம் செக் பண்ணணும், பேகேஜ் இன்க்ளூடடான்னு பார்க்கணும், மீல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், சீட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், ஃபிளைட் டைமிங் என்னன்னு பார்க்கணும், எங்க போய் அதை லேண்ட் ஆகுது எத்தனை மணிக்குங்கிறத பார்க்கணும், டியூரேஷன் பார்க்கணும், லேஓவர் பார்க்கணும், உங்களுக்கு டிரான்சிட் விசா வேணுமா வேண்டாமான்னு பார்க்கணும். இப்போ லாஸ்டா இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அதை பத்தி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், புக்கிங் வெப்சைட். இப்போ நம்ம கூகுள் ஃபிளைட்ஸ்லேயே பார்த்தோம்னா அட் தி எண்ட் அது வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸும் காட்டும், ஏர்லைன் வெப்சைட்டும் காட்டும். ரெண்டுத்துக்குமே அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உண்டு. பர்சனலி ஐ ப்ரிஃபர் அண்ட் ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு புக் இன் த இண்டிவிஜுவல் வெப்சைட் டைரக்ட்லி. தேர்ட் பார்ட்டி வெப்சைட் லைக் கிளியர் மை ட்ரிப், கோ ஐபிபோ அந்த மாதிரியை விட டேரக்டா ஏர்லைனோட வெப்சைட்ல புக் பண்றது வந்து இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டட். நானும் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லயும் புக் பண்ணியிருக்கேன். ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா வந்து கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணா இவ்வளோ கேஷ்பேக் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஏதாவது ஒரு சேஞ்ச், ஏதாவது ஒரு கேன்சலேஷன், இல்ல உங்க ஃபிளைட்டை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க டைரக்டா ஏர்லைன் கிட்ட டீல் பண்ணவே முடியாது. யூ ஹேவ் டு கோ அண்ட் செக் வித் கஸ்டமர் கேர் ஆஃப் த தேர்ட் பார்ட்டி வெப்சைட் விச் யூ யூஸ் டு புக். உங்க ரெஸ்பான்சஸும் கரெக்டா டைமுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. இன் கேஸ் ஆஃப் கேன்சலேஷன் ஆர் எனி சேஞ்ச் ஏர்லைன் கிட்ட டீல் பண்ணா என்ன அமௌண்ட் வருமோ அதை விட 2 times to 5 times ஜாஸ்தியா இருக்கலாம்.
ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இண்டிகோ பிரச்சனையாச்சு இல்லையா, அரௌண்ட் தட் டைம் என் மாமா வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரு டொமஸ்டிக். ஸோ இஷ்யூ ரொம்ப பெருசாகி ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கிற டைம்ல எல்லாத்துக்கும் ஃபுல் ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க. என் மாமாக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா அவர் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல டிஸ்கவுண்டடான பிரைஸ்ல புக் பண்ணதுனால அவன் ஒரு அமௌண்ட்டை டிடக்ட் பண்ணிட்டு தான் ரீஃபண்ட் பண்ணான். வேற டேரக்டா இண்டிகோல புக் பண்ணவங்க எல்லாருக்கும் ஃபுல் ரீஃபண்ட் வந்துருச்சு. ஸோ இதெல்லாமும் நம்ம யோசிக்கணும். தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இஸ் ஓகே டு புக். இப்போ நீங்க பிளான் வந்து 100% கன்ஃபார்ம், எந்த மாற்றமும் கிடையாது, நான் அடுத்த மாசம் கிளம்ப போறேன் அப்படின்ற பட்சத்தில் இட்ஸ் ஓகே. அண்ட் டொமஸ்டிக் ட்ரிப்ஸ்க்கும் இட்ஸ் ஓகே. இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு வி ஃபேஸ் தீஸ் சேலஞ்சஸ். ஏன்னா ரொம்ப அட்வான்ஸாக நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ட்ரிப்பை. ஸோ புக் பண்ணி சில சேஞ்சஸ்னு வரும்போது நம்ம ஏர்லைன் கிட்ட டேரக்டாக டீல் பண்ண முடியாது. வி ஹேவ் டு கோ வித் கஸ்டமர் கேர் ஆஃப் வாட் எவர் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் வி புக்ட். கூகுள் ஃப்ளைட்ஸ் எப்போவுமே வந்து இன்காக்னேட்டிவ் ஆர் ப்ரைவேட் விண்டோவில் ஓப்பன் பண்ணுறது இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ். ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். போட்ட உடனே இட் வில் ஷோ இங்கே வந்து ரவுண்ட் ட்ரிப்பா, ஒன் வேயா, நம்பர் ஆஃப் பீப்புள். இப்போதைக்கு ஒன்னே வச்சுக்கிறேன். அண்ட் எக்கானமி தான் நம்ம டிஃபால்ட் போவேன், அதனால எக்கானமி செலக்ட் ஆயிருக்கு. ஃப்ரம் விச்எவர் சிட்டி நம்ம போகிறோமோ அந்த சிட்டிலேருந்து இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த டெஸ்டினேஷனில் தேடுறீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன், ஆர் ஒரு காண்டினென்ட்ல தேடுறீங்கன்னா அந்த காண்டினென்ட், ஒரு கண்ட்ரியில் தேடுறீங்கன்னா கண்ட்ரியில், ஆர் யூ டோன்ட் ஹாவ் அன் ஐடியா ஜஸ்ட் ப்ரௌசிங் அப்படின்னா எனிவேர். இதுக்கு கீழே யூ ஹாவ் டியூரேஷன். ஸ்பெசிஃபிக்கான டேட்ஸ் உங்களுக்கு மைண்டில் இருக்கா, இந்த டேட்லேருந்து இந்த டேட் நான் போகணும், இதான் என்னோட ஹாலிடேஸ் அப்படின்னு. ஆர் இல்லை ஃப்ளெக்சிபிள் தான் அப்படின்னா ஐ கேன் செக் ஃப்ளெக்சிபிள் டேட்ஸ். அங்கே வந்து கீழே அடுத்த 6 மாதத்துக்கு காட்டும். ஸ்பெசிஃபிக்கான மந்தில் நீங்கள் தேடணுன்னா ஐ கேன் செலக்ட் யுவர் ப்ரிஃபர்ட் மந்த். அதுக்கு கீழே 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் அந்த டியூரேஷன். பட் இதை நீங்கள் அப்புறமா கூட மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு ஐடியாக்காக ஐ எம் செலக்டிங் அக்டோபர் அப்படின்னு. அதை செலக்ட் பண்ண உடனே ப்ரைஸஸ்லாம் வந்து அப்டேட் ஆகும். தென் யூ கேன் லுக் ஃபார் ஃப்ளைட்ஸ். சிங்கப்பூர் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்கூட்டில் காட்டுது, இண்டிகோலையும் காட்டுது, பட் ஆட் டைமாக இருக்கு. லெட் மீ see. இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தால் ப்ரைஸ் கிராஃப்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹாவ் இந்த தீஸ் மெனி டேஸ் இல்லை, எனக்கு நான் 14 டேஸ் போகணும், 12 டேஸ் போகணுன்னா இங்கே இந்த மைனஸ் பண்ணிக்கலாம் ஆர் ஆட் பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் டேஸ். 10 டேஸ் அப்போ எனக்கு இந்த ஃப்ளைட்ஸ்லாம் காட்டுது. கீழே அதே இடத்துல கீழே ட்ராக் ப்ரைஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ வி கேன் செக் ஆன் தட். உங்களோட ஸ்பெசிஃபிக் டேட்ஸுக்கு இந்த ரூட்டுக்கு எனக்கு இந்த ப்ரைஸ் என்னென்னு அலர்ட் வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு வரும். சைன்இன் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணால் இந்த ரூட்டுக்கான ப்ரைஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அலர்ட். அகெயின் எனி டேட்ஸ் அதை செக் பண்ணி சைன்இன் பண்ணிங்கன்னா எந்த டேட்டுக்கு உங்களுக்கு வந்து சீப்பராக ஃப்ளைட்ஸ் அமையுதோ அதெல்லாமும் உங்களுக்கு அலர்ட் வரும். ஸ்பெசிஃபிக்கான டேட்டுக்கும் போட்டுக்கலாம், எனி டேட்ஸ்க்கும் போட்டுக்கலாம். தட்ஸ் ஹவ் ஐ ட்ராக் ப்ரைஸஸ். அதை தவிர்த்து இருக்கிற பாக்கி ஏர்லைன்ஸும் இதில் காட்டுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதையும் செலக்ட் பண்ணுறேன். 55 minutes லேயோவா, அடுத்தது வந்து 10 hours லேயோவர் ஸ்ரீலங்காவில். அதுவும் ராத்திரி முழுக்க. இந்த ஃப்ளைட் எப்படி நான் வந்து செலக்ட் பண்ண மாட்டேன் நானாக இருந்தா. இல்லை நைட்டு ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் படுக்கணும். கீழே வந்து பாருங்க 1 free carry on, first check bag free. ஸோ உங்களுக்கு வந்து கேரி ஆனும் செக் இன் பேகேஜும் இதில் வந்துடுது இந்த ப்ரைஸில். ஆனால் அந்த ப்ரைஸ் வந்து சீப்பராக அதில் கிடைக்குதுன்னா தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் கிடைக்குது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இது கிடைக்குது. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு ஐ ப்ரிஃபர் டு புக் வித் த ஏர்லைன் டைரக்ட்லி. ஸோ கூகுள் ஃப்ளைட்ஸில் இப்படி தான் நான் வந்து ஃப்ளைட்ஸ் ப்ரௌஸ் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஐ வில் ரிசர்ச் and choose my destination, whether I want to go here or somewhere else. So வெளில வந்தால் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காட்டும் all over the world. ஸோ இதில் இப்போ காட்டிட்டு இருக்க ப்ரைஸ் எல்லாமே இட்ஸ் ஹைலி இன்ஃப்ளேட்டட். ஈரான் வாரனால ஃபியூவல் ப்ரைஸஸ்னால எல்லாம் கண்ணாப்பியான்னு ஏறி இருக்கு. 2.5 to 5 times ஏறி இருக்கு ஃப்ளைட் ப்ரைஸஸ். அதனால இப்போ உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கு. அதர்வைஸ் இட்ஸ் யூஸ்வலி வெரி சீப். சிங்கப்பூருக்கு வந்து எப்போவுமே 15K 16K தான் இருக்கும் ரவுண்ட் ட்ரிப் ஃப்ளைட் டிக்கெட்ஸ். லைக்வைஸ் நியூ டெல்லிக்கு 12K தான் இருக்கும். ஹாங்காங்க்லாம் 30K 35K இருக்கும்.
ஹனாய்க்குலாம் வந்து நல்ல மலேசியன் ஏர்லைன்ஸே வந்து உங்களுக்கு 30K இருக்கும். இப்போ ஏர் ஏஷியா தான் இருக்கு. ஸோ இதை செக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கேரி ஆன் பேக் வந்து ஃப்ரீயா. எடுத்துகிட்டு போக வேண்டிய லக்கேஜ் இட்ஸ் அவைலபிள் ஃபார் அ ஃபீ. இட்ஸ் நாட் ஃப்ரீ இன் திஸ் ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். தட்ஸ் அபவுட் இட். அடுத்தது ஸ்கை ஸ்கேனர். ஸ்கை ஸ்கேனரில் நீங்கள் மல்டி சிட்டி கூட தேடலாம். அதாவது இங்கேருந்து நான் சைனாவில் இருக்கிற ஷாங்காயில் போய் இறங்குறேன், ஷாங்காயிலேருந்து பீஜிங் போகிறேன், பீஜிங்லேருந்து திரும்ப நான் இந்தியாவுக்கு வரேன் அப்படின்ற மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் மல்டி சிட்டி போட்டு தேடிக்கலாம். இங்கேயும் வந்து கேபின் செக்இன் ரெண்டுமே வேணா அதை எனேபிள் பண்ணிக்கலாம். நியர்பை ஏர்போர்ட்ஸ் எனக்கு வந்து சென்னையை தவிர பெங்களூர் ஏர்போர்ட் இல்லை வந்து கேரளா ஏர்போர்ட்டாக இருந்தால் கொச்சியாக இருந்தால் ஓகே பரவாயில்ல. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் இருக்குங்க. இங்கேயும் வந்து எக்ஸ்ப்ளோர் எவ்ரிவேர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. கீழே வந்து டேட்ஸ் இருக்கு. ஃபிளெக்சிபிள் டேட்ஸ்னா ஃபிளெக்சிபிளா போட்டுக்கலாம். இதான் என்னோட மந்த் ஆஃப் டிராவல் அப்படின்னு கேன் செலக்ட். நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ், சில்ட்ரன் எல்லாம். ஸோ இதுலயும் வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி காட்டும். இந்தியா அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா இந்தியாக்குள்ள இருக்கிற ஃப்ளைட்ஸ், சேலமுக்கு போற ஃப்ளைட், பெங்களூருக்கு போற ஃப்ளைட், விஜயவாடாக்கு போற ஃப்ளைட் இந்த மாதிரி காட்டும். ஸ்ரீலங்கா காட்டுது பாருங்க. ஜாஃப்னா இன் நவம்பர். இப்போ இது 1 வே ஃப்ளைட் காட்டுது. ஸோ 1ஆம் தேதி நான் போறேன். இந்த டேட்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கு, அதை காட்டுது. ஃபைன் ஃப்ளைட்ஸ் போட்டால் த ஃப்ளைட்ஸ் இதில் இருக்கு பார்த்தீங்களா. செக்இன், கேரி ஆன் ரெண்டுமே இருக்குதுல. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு எத்தனை மணி, மிட் நைட் ஃப்ளைட்டா, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே இருக்கணும், ஜேர்னி டியூரேஷன் எவ்வளோ லென்த்தாக இருக்கணும், அதெல்லாம் காட்டும். ஸோ வில் ஹாவ் யூ ஃப்ளைட்ஸ் ஹியர். இதுலையுமே நான் பார்த்துட்டு ஐ வில் கோ புக் இன் மை, இது பாருங்க தேர்ட் பார்ட்டி இது காட்டுது, booking.com, ஃப்ளைட் நெட்வொர்க். இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ், பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர். ஏதாவது சேஞ்ச் இன் பிளான்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால டேரெக்டாக இந்த ரேட்ஸை பார்த்துட்டு நான் இண்டிகோலேயே போய் புக் பண்ணிடுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க கமெண்ட்ஸில். ஃப்ளைட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கணும் அண்ட் என்னென்னலாம் விஷயங்கள் நோட் பண்ணணும் புக் பண்ணுறதுக்கு முன்னாடிங்கிறத பார்த்தோம். ஸோ இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் அ டெஸ்டினேஷன் இன் மைண்ட், இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸை புக் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் போகிற டெஸ்டினேஷன் இந்த முக்கியமான கேட்டகரிஸில் இருக்கிற கிரைட்டீரியாவை கிளியர் பண்ணதா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் நம்மள மாதிரி சொச்சமிச்சங்கள் டெஸ்டினேஷன் இன்னும் சூஸ் பண்ணாமல் இருக்கோம் இல்லையா, நாமெல்லாம் வந்து என்னென்னலாம் கன்சிடர் பண்ணி டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஃப்ளைட்டோட ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு. வாட் இஸ் த ரைட் டைம் டு கோ? இப்போ இந்த ஃப்ளைட் பட்ஜெட்டை வச்சுட்டு ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாம் எப்படி ஃபிட் பண்றது, எவ்வளோ நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோங்கிற எல்லா விஷயங்களும் அடுத்த எபிசோட்ல கவர் பண்ண போறேன். See you in the next one. Bye.